வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி யாகூப் மேமன் மறுசீராய்வு மனு, தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்திய கிரிக்கெட் வாரிய தேர்தலில் போட்டியிட அனுமதி கோரி சீனிவாசன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். IPL விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்று உத்தரவாதம். தற்கொலை முயற்சிக்கு தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவை நீக்க 22 மாநிலங்கள் ஆதரவு. அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசித்து மத்திய அரசு முடிவு அறிவிப்பு. விரிவான செய்திகள். கடந்த 1993 மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி யாகூப் மேமன் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1993 ஆண்டு மும்பையில் நடந்த சங்கிலி தொடர் குண்டுவெடிப்பில் 257 பேர் கொல்லப்பட்டனர். 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவ்வழக்கில் 127 பேர் குற்றம் சாட்டப்பட்டு 100 பேருக்கு மும்பை தடா நீதிமன்றம் தண்டனை அறிவித்தது. டைகர் மேமனின் தம்பி யாகூப் மேமன் உட்பட 12 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. முக்கிய குற்றவாளிகளான தாவூத் இப்ராஹிம், டைகர் மேமன் இருவரும் பாகிஸ்தானில் பதுங்கி இருந்ததால் அவர்கள் தலைமறைவு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். யாகூப் மேமனின் தூக்கு தண்டனை உச்சநீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவனது கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரித்தார். இந்நிலையில் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் யாகூப் மேமன் சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஆயுள் தண்டனை காலம் 14 ஆண்டுகள் என்ற போதிலும் தான் கடந்த 20 ஆண்டுகளாக சிறையில் தண்டனை அனுபவித்து விட்டதால் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இம்மனு உச்சநீதிமன்றத்தில் புதனன்று விசாரணைக்கு வந்தபோது யாகூப் மேமனின் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்ட நீதிபதிகள் இம்மனுவுக்கு பதிலளிக்கும்படி மகாராஷ்டிர சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் CBIக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டனர். BCCI தேர்தலில் போட்டியிட அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ள சீனிவாசன் IPL விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்று உறுதிமொழி அளித்துள்ளார். IPL போட்டி பெட்டிங் வழக்கு விசாரணையின் போது இந்திய கிரிக்கெட் வாரியத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்டுள்ள சீனிவாசன் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கூட்டத்தில் பங்கேற்றதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. சீனிவாசனின் வக்கீல் கபில் சிபல் இதற்கு வருத்தம் தெரிவித்த நிலையில் இவ்வழக்கு புதனன்று நீதிபதிகள் TS தாக்கூர், இப்ராஹிம் கலிபுல்லா ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சீனிவாசன் நேரில் ஆஜரானார். BCCI தேர்தலை தாமதப்படுத்தும் நோக்கில் அதன் செயற்குழுவில் சீனிவாசன் பங்கேற்றிருப்பதாக கருத்து தெரிவித்த நீதிபதி தாக்கூர், கிரிக்கெட் விளையாட்டில் சீனிவாசனின் ஆர்வத்தை புரிந்து கொள்வதாகவும் ஆனால் அளவுக்கு அதிகமான ஆர்வம் கூடாது என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சீனிவாசன் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் BCCI தேர்தலில் போட்டியிட உச்சநீதிமன்றத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட முத்கல் குழு விசாரணையில் தான் குற்றமற்றவர் என்று உறுதி செய்யப்படும் வரை IPL போட்டி விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்று அம்மனுவில் சீனிவாசன் உறுதிமொழி அளித்துள்ளார். இந்நிலையில் BCCI ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் தேர்தல் டிசம்பர் 17ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. ஆனால் இவ்வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகே தேர்தலை நடத்த அனுமதிக்க கோரி இன்னொரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் BCCI தேர்தலை ஜனவரி 31ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க அனுமதித்து வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைத்துள்ளனர். இதனால் வரும் 17ஆம் தேதி நடக்க இருந்த BCCI தேர்தல் ஜனவரி மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்கொலை முயற்சிக்கு தண்டனை வழங்கும் சட்டப்பிரிவை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவோர் மீது இந்திய குற்றவியல் சட்டம் 309வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சட்டப்பிரிவை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ராஜ்யசபாவில் புதனன்று கேள்வி நேரத்தின் போது உள்துறை இணையமைச்சர் ஹரிபாய் பார்த்தியாய் சௌத்ரி இதை தெரிவித்துள்ளார். இதற்கு 22 மாநிலங்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் விரைவில் இச்சட்டப்பிரிவை நீக்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சமையல் கேஸ் சிலிண்டர் மானியம் பெற ஆதார் அட்டை அவசியமா என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதில் தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சிவகாசி வக்கீல் ஆனந்த முருகன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அரசின் உதவிகளை பெற ஆதார் அட்டை சமர்ப்பிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் ஆதார் மற்றும் வங்கிக் கணக்கு எண்களை சமர்ப்பிக்க வலியுறுத்தி SMS அனுப்பி வருவதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் எண்ணெய் நிறுவன உரிமத்தை ரத்து செய்து தற்போதுள்ள நடைமுறைப்படி
கேஸ் விநியோகம் தொடர வேண்டும் என கோரப்பட்டது. இம்மனு நீதிபதிகள் தனபாலன், வேலுமணி முன் புதனன்று விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக 22ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களிடம் ஆதார் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இந்த 2 நம்பரையும் சேர்த்து தான் கேஸ் சிலிண்டர்ஸ் வழங்கப்படும் ஒரு ஏதாச்சயமான ஒரு அதிகாரத்தை மத்திய அரசு பிறப்பிச்சிருக்கு. அதற்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு ஆனந்த முருகன் என்ற வழக்கறிஞர் தாக்கல் பண்ணார். நீதியரசர்கள் தனபாலன் மற்றும் வேலுமணி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மத்திய கேபினெட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி, ONGC மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் போட்டு இப்படி நீங்க வலுக்கட்டாயமா சப்சிடி கொடுக்கறதுக்காக வாங்கக்கூடாது, டைரக்டான அக்கௌண்ட்ஸை கேட்கக்கூடாது, ஃபாரின் கம்பெனிஸ் நடத்தக்கூடிய ஆதார் அட்டை ரிலையபிள் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, மக்களுடைய பணத்தை அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் கேஸ் சிலிண்டர் கொடுக்கணுன்ற அந்த இது கூடாதுன்னு சொல்லி அதையும் 22ஆம் தேதிக்கு ஆர்டர்ஸ்க்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இவ்வழக்கு மீண்டும் வரும் 22ஆம் தேதியன்று விசாரணைக்கு வருகிறது. இலங்கை சிறையில் உள்ள 66 மீனவர்கள் 81 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுப்பதோடு கச்சத்தீவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதனன்று ஒரு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி 28 மீனவர்களையும் படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், கடந்த 5ஆம் தேதி மீனவர்களை மீட்க கோரி தமிழக சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் இச்சம்பவம் நடந்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று வேதனை தெரிவித்துள்ளார். 6 மாதங்கள் பராமரிப்பு இல்லை என்றால் வீணாகி போகும் என்ற நிலையில் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து வைத்திருப்பது மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு இழப்பீடு ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியதைப் போல் பாக் ஜலசந்தி பகுதியில் பாரம்பரிய மீன்பிடிக்கும் உரிமையை மீட்டுத் தர வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஜூன் 3ஆம் தேதி பிரதமரை சந்தித்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கோரியபடி மீனவர்களுக்காக 1520 கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டத்தை கொண்டு வரவும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ள பன்னீர்செல்வம், உடனடி நடவடிக்கையாக இலங்கை சிறையில் உள்ள 66 மீனவர்களையும் 81 படகுகளையும் மீட்டுத் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என்றும் பின்னர் படிப்படியாக குறையும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு, கடனா நதி உட்பட 11 அணைகள் நிரம்பி வழிகின்றன. மொத்த கொள்ளளவான 143 அடி நீர்மட்டம் கொண்ட பாபநாசம் அணை தற்போது 142 அடியை எட்டியுள்ளது. அணைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளிலிருந்து 13,000 கன அடி தண்ணீர் மணிமுத்தாறு ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும், ஆற்றில் குளிக்க வேண்டாம் என கூறி போலீசார் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் இதைத் தொடர்ந்து படிப்படியாக மழை குறையும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் புதனன்று காலை பரவலாக மழை பெய்தது. காலை நேரத்தில் அலுவலகம், பள்ளி, கல்லூரிகளுக்கு கிளம்பியோர் திடீர் மழையால் அவதிப்பட்டு நனைந்தபடியே சென்றனர். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு புதனன்று ஆங்காங்கே தொடர்ந்து பரவலாக மழை பெய்தது. இலங்கை அதிபர் ராஜபக்சே அதிபர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டி திருப்பதி திருமலையில் சிறப்பு தரிசனம் செய்தார். பத்திரிகையாளர்களை ஆந்திர போலீசார் தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை அதிபர் ராஜபக்சே அந்நாட்டு அதிபர் தேர்தலில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். வேட்புமனுவை தாக்கல் செய்த கையோடு திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய செவ்வாயன்று மாலை திருப்பதிக்கு ராஜபக்சே வந்தார். கொழும்புவிலிருந்து தனி விமானத்தில் ரேணிகுண்டா வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பதி பல்கலைக்கழக மைதானம் வந்தார். அங்கிருந்து கார் மூலம் திருமலைக்கு வந்த ராஜபக்சேவுக்கு சிறப்பான அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது.
புதனன்று அதிகாலை சுப்ரபாத சேவையை முடித்துக் கொண்ட ராஜபக்சே உடனடியாக கொழும்பு புறப்பட்டுச் சென்றார். ராஜபக்சே வருகையை முன்னிட்டு அங்க பிரதட்சணம், சிறப்பு பூஜைகள் ரத்து செய்யப்பட்டதோடு பக்தர்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் செவ்வாயன்று இரவு ராஜபக்சே வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினரை படம் பிடிக்க வந்த பத்திரிகையாளர்களை ஆந்திர போலீசார் தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் பத்திரிகையாளர் மன்றங்களும் இத்தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வந்தால் அவருக்கு எதிராக தன் தலைமையில் கருப்பு கொடி காட்ட உள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சேகரின் இல்ல திருமண விழாவில் கட்சி பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை அதிபர் ராஜபக்சே திருப்பதிக்கு வந்ததை படம் எடுத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் மதிமுகவினர் மீது ஆந்திர போலீசார் நடத்திய தாக்குதல் சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்றார். தொடர்ந்து ராஜபக்சேவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட உள்ளதாக வைகோ கூறினார். இன்றைக்கு நான் தெரிவிக்கிறேன், அன்றைக்கு ராஜபக்சே மட்டும்தான் எதிர்த்து கருப்பு கொடி, நரேந்திர மோடி அரசை எதிர்த்தல்லன்னு சொன்னேன். என்டிஏல இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எஸ், ஐ ஸ்டில் கண்டினியூ தி என்டிஏ அன்னைக்கு சொன்னேன். மே 26 என்று. இன்றைக்கு நான் சொல்றேன், நான் என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டோம், சுயமரியாதையோடு இருக்கிறோம். இன்றைக்கு இவ்வளவுக்கு பிறகு எங்களை கிள்ளிக்கிறியான் என் நெஞ்சில எட்டி மிதிக்கிற காரியத்தை செஞ்ச நரேந்திர மோடி அரசுக்கு சொல்றேன், இனி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள் என்றைக்கு வந்தாலும் என் தலைமையில் கருப்பு கொடி காட்டுவோம். திருப்பதியில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசாரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். இது தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மதிமுகவினர் புதனன்று போராட்டம் நடத்தினர். கௌரவ கொலைகளை தடுக்க வலியுறுத்தி மூத்த அரசியல் தலைவர் நல்லகண்ணு சென்னையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். தீண்டாமை கொடுமையை ஒடுக்க வேண்டும், கௌரவ கொலைகளை தடுக்க வேண்டும், வன்கொடுமை சட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் புதன்கிழமை அன்று நடந்தது. ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் நல்லகண்ணு இப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கி உண்ணாவிரதம் இருந்தார். கடந்த 11 மாதத்தில் 37 கௌரவ கொலைகள் நடந்துள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் இக்கொலைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நல்லகண்ணு கேட்டுக் கொண்டார். தீண்டாமை ஒழிப்பு என்பது குடியரசுச் சட்டத்தில் முழுமையாக தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் சரியாக அமல் நடத்தப்படவில்லை, நீடிக்கிறது. ஆகவே தீண்டாமை ஒழிப்பை சரியாக அமல் நடத்த வேண்டும். ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்ட வயது வந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்கள் கௌரவ கொலை என்ற முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்போராட்டத்தில் வக்கீல்கள், தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் அருகே ஊருக்குள் புகுந்த 12 அடி மலைப்பாம்பை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் அரியூர் அண்ணா நகர் பகுதியில் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு கனகரத்தினம் என்பவரின் வீட்டின் அருகில் பதுங்கியிருந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பின்னர் இளைஞர்கள் பலர் ஒன்றிணைந்து மலைப்பாம்பை பிடித்தனர். பாம்பு பிடிப்பட்டவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்வமாக பார்த்தனர். மலைப்பாம்பு ஒரு 10-12 அடி நீளமுள்ள ஒரு மலைப்பாம்பு ஊருக்கு வந்தது சார். அது நான் கனகரத்ன ஒரு வீட்டு பக்கத்தில் பதுங்கி இருந்ததை பார்த்துருக்காங்க ஆளுங்க. பார்த்துட்டு அதை பயத்தோட பிடிக்காமல ஒன்றும் பண்ணலை. அது அப்படியே ஆளுகளை கண்டோன்னே புதர்களுக்கு மறைஞ்சிருச்சு. நேற்று நைட்டு 10ஆம் தேதி நைட்டு 9ஆம் தேதி நைட்டு ஒரு 2 மணி அளவில் இந்த ஊரில் உள்ள பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பாம்பை பிடிச்சிட்டாங்க. ஆனால் கொள்ளையெல்லாம் அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை, பிடிச்சி கட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் பத்திரிகையாளர் வந்தாங்க, அதை பார்த்துட்டு ஃபாரஸ்ட்காரங்களோட வச்சு அதை வனத்துறைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. கிராம மக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அந்த மலைப்பாம்பை பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். தங்கம் விலையில் புதன்கிழமை அன்று ஒரு சவரன் 20,000 ரூபாயை தொட்டது. ஒரு சவரனுக்கு 392 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 20,096 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,512 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 60 காசுகள் அதிகரித்து 40 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,170 ரூபாயாக இருந்தது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோரம் நடக்கவுள்ள யானைகள் புத்துணர்வு முகாமில் கலந்து கொள்வதற்காக தமிழக கோவில் யானைகள் புதனன்று புறப்பட்டன.
தமிழக கோவில் மற்றும் பள்ளி வாசல்களில் உள்ள யானைகளுக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு புத்துணர்வு முகாம் நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு முகாம் டிசம்பர் 11ஆம் தேதியான வியாழனன்று துவங்கி ஜனவரி 27ஆம் தேதி வரை 48 நாட்கள் நடக்கிறது. இந்த முகாமில் கோவில், மடாலயங்கள் மற்றும் தர்காவைச் சேர்ந்த 45 யானைகள் பங்கேற்கின்றன. யானைகளுக்கு நடைபயிற்சி, மூலிகை மருத்துவ சிகிச்சை, சத்தான உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேட்டுப்பாளையத்தில் மும்முரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் உள்ள ஆண்டாள், திருவானைக்கோவில் அகிலா, மலைக்கோட்டை விநாயகர் கோவில் லட்சுமி ஆகிய 3 யானைகளுக்கும் அம்மா மண்டபம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு புதனன்று காலை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஸ்ரீரங்கத்திலேருந்து இன்னைக்கு நாங்கள் ஆண்டாள் யானையை கூட்டிட்டு கேம்புக்கு கிளம்புறோம். ஒரு வெக்கேஷன் லீவுக்கு போகிற மனநிலையில் நானும் யானையும் இருக்கோம். டாக்டர் பராமரிப்பு, கிளம்புற 3:15 எந்திரிக்கணும். டெய்லி வருஷம் ஃபுல்லாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான ஒரு 48 நாள் அது இஷ்டத்துக்கு எந்திரிக்கும், அது இஷ்டத்துக்கு குளிக்கும், அது இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ற ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலையில அங்க இருக்கும். தென் மாவட்டங்களில் நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை, சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயில் யானை கோமதி, இளஞ்சி கோவில் யானை வள்ளி, திருக்குறுங்குடி கோவில் ஆழ்வார் திருநகரி கோவில் யானைகள் என மொத்தம் 9 யானைகள் முகாமிற்கு கிளம்பிச் சென்றன. கடந்த ஆண்டு முகாமில் கலந்து கொண்ட சாடி வயலைச் சேர்ந்த யானை நஞ்சன் உயிரிழந்ததால் இந்த ஆண்டு வனத்துறைக்கு சொந்தமான யானைகளுக்கு அந்தந்த இடங்களிலேயே புத்துணர்வு முகாம் நடத்தப்படுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.